Hi everyone, now Zia. Welcome back to my channel Zia Uncut. Zia Uncut. So இன்னைக்கு இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு கேட்டா தொப்பும்படிங்கிற ஒரு பிளேஸ் கொச்சின்ல இருக்கிற பிளேஸ் தாங்க வந்திருக்கோம். ஏன் அங்க வந்திருக்கேன்னு கேட்டிங்கனா இங்க ஜெஃப் பிரியாணி சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் கடை இருக்குங்க, பிரியாணி கடை. அங்க என்னன்னா ஏமன் ஃப்ளேவர்ல ஃபுட்டும் ஆஃப்கன் சிக்கனும் இங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை டேஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம். ஏமனுக்கும் ஆஃப்கனுக்கு தான் போக முடியல. ஸோ அட்லீஸ்ட் ஃபுட்டாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க கடைக்குள்ள போய் பார்க்கலாம். இதாங்க கடை. இந்த பாய் தான் ஓனரு. ஆனால் ஓனர்கிட்ட பேசணுன்னே, ஆனால் ஓனர் இல்லையாம். ஸோ வாங்க அப்படியே கடைக்குள்ளே போகலாம். ஸோ ஸோ இவர் தான் இப்போ கடையில் இருக்காரு. ஸோ இவர் தான் நம்மளுக்கு கைட் பண்ண போகிறாரு. சொல்லுங்கள், இங்கே என்ன ஸ்பெஷலு கடையில் என்னென்ன ஸ்பெஷல் ஜெஃப் சிக்கன் பிரியாணி. ஜெஃப் சிக்கன் பிரியாணி, ஓகே. ஓகே. ஓகே, பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணி, ஓகே. அதுக்கப்புறம் ஆஃப்கன் சிக்கன். ஓகே, ஆஃப்கன் சிக்கன் தான் மெயின் ஸ்பெஷலாம். ஆனால் இப்போதைக்கு அது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு பிளேட் இருக்குல்ல, எனக்கு ஒரு பிளேட் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் பாருங்கள், கடைக்குள்ளே வந்தோடனே ஆம்பியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்ரீகாந்த், அப்புறம் துல்கர் சல்மான், மம்முட்டி. ஸோ எல்லா செலிப்ரிட்டிஸும் வந்துருக்குறாங்க. யார் இது? ஹுசேன், சல்மான். இங்கே இந்த மாலா மும்பை. ஓகே 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 ஓகே. கடையோட ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ பிரியாணிங்க. இது பிரியாணி ரொம்ப மசாலா இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காம்பினேஷன் பிரியாணி காம்பினேஷன் இந்த சிக்கன் கிரேவி தான். ஆனால் அந்த சிக்கன் கிரேவியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எந்த ஒரு ஆயிலுமே கலக்காத ஒரு இதான். ஆயில் எதுவுமே இல்லை. அதாவது வெறும் கேஷ்யூ, ஆல்மண்டு ப்ளஸ் ஃப்ரெஷ் க்ரீமால் பண்ண ஒரு சிக்கன் இது. ஸோ இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம லக்கு, எனக்கு கடைசி இது இருந்திருக்கு சாப்பிடும் அப்படின்ட்டு. நம்ம பீஃப் தான் ஆர்டர் பண்ணோம். பீஃப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆட்டுக்கறி மாதிரி இருக்குதுங்க, ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது பீஃபு. சூப்பராக இருக்குங்க. அதாவது ஸ்பைசஸ் ரொம்ப இல்லை, அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த சிக்கனோட ஃப்ளேவர் இருக்குல்ல, அது பிரியாணியோட சாப்பிட்றப்ப இன்னும் தூக்கலாக இருக்குது. நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணுறேன். அதாவது நம்ம ஊரில் பிரியாணினாலே ஸ்பைஸாக இருக்கும். ஸ்பைஸ் இல்லை, ஆனால் பக்காவாக இருக்குது. இந்த பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா ரைத்தா கொடுக்குறாங்க. இந்த கத்திரிக்காய் இது தராங்க. இதையும் போட்டு சாப்பிடுவோம். யெமனி பிக்கலா இது? ஓகே ஓகே, சாரி. இது ஏமன் பிக்கலாம். நான் ரைட் தான் இது நினச்சிக்கிட்டேன். என்னது எக் பிளான்ட்டு நினச்சேன். இல்லை எக் பிளான்ட் இல்லை. ஓகே ஓகே. டெய்ஸ் அண்ட் மேங்கோ. ஏமன் பிக்கலாங்க, மேங்கோ பிக்கலு. பிரியாணிக்கு மேங்கோ பிக்கல் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவேன்.
பிக்கல்னால் நம்ம ஊர் பிக்கல் மாதிரி இல்லை, கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. பிரியாணியோட சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் தருது, கொஞ்சம் டெசர்ட் மாதிரின்னு சொல்லாமே. டேட்ஸ் போட்டிருக்காங்க அந்த பிக்கல்லையே. சிக்கனை டேஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சமாக சாப்பிடுவோம். பீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குண்ணே, சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஸ்மோக் பண்ணுவீங்களா அந்த சிக்கனை? இந்த சிக்கன் அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வருது, ஸ்டீம். ஓகே ஓகே. ஃப்ரெஷ் க்ரீம். அந்த ஸ்டீம் பண்ண அந்த ஸ்மெல்லு வருது, இந்த ஸ்மோக், இந்த பார்பிக்யூ அந்த சாப்பிட்றப்போ ஒரு இது வரும்ல ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லு வருதுங்க. ஆனால் வந்து அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து ஸ்டீம் பண்ணுவாங்களாம் சிக்கனை போட்டு. நல்லா இருங்க, வேறு லெவலில் இருங்க. பீஃப்லாம் வந்து சரியான சாஃப்டாக இருக்குது, ஆட்டுக்கறியே தோற்றுரும் அந்த மாதிரி இருக்குது பீஃப். கிரேவி வந்து சும்மாவே குடிக்கலாம் போல, செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. Next time you come to Saturday or Sunday, we have a special biryani. Apricot mutton biryani. Apricot mutton biryani. That's our special dish. ஓகே ஓகே. ஆனால் சாட்டர்டே சண்டே மட்டும். From Turkey we have apricot turkey. Export from Turkey. டர்க்கிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஆப்ரிகாட். Masala from Yemeni flavor. Yemen most costly flavor masala. We have to come here. ஓகே ஓகே ஓகே. Saturday Sunday we make it. ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு 3-4 வெரைட்டி தான் இருக்குது. அதிலே பெஸ்ட். ஆப்கான். ஓகே ஓகே. தந்தூர் அது ஸ்பைஸாக இருக்குமா? அப்படி தந்தூர் ஃப்ளேவர். ஓகே 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 ஓகே. சண்டே எல்லாமே சாட்டர்டே சண்டே வந்து ஆப்ரிகாட். ஓகே ஓகே ஓகே. அதாங்க வந்து இவங்கள்ட்ட வந்து எப்படின்னா நிறைய டிஷ் இல்லை, அதாவது மெனுவில் வந்து இப்போ 20-30 வெரைட்டி இல்லை, 4-5 வெரைட்டி தான். அதிலே வந்து பெஸ்ட்டாக தராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏமன்லேருந்து பெஸ்ட்டு ஸ்பைசஸை வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி அதில் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. சாட்டர்டே சண்டே வந்து அவங்கள்ட்ட ஆப்ரிகாட் மட்டன் பிரியாணி ப்ளஸ் வந்து தந்தூர் ஃப்ளேவர் ஆஃப்கான் சிக்கன் வந்து அவைலபிலிட்டி இருக்கான். சண்டே வர சொல்கிறாங்க, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்றேன், நட்டி வெயிட் பண்ண முடியல, பேசிகிட்டு இருக்க முடியல, எனக்கு வந்து இதில் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குது. சரியாக வயிறு நுந்துருச்சுங்க. வந்து மலையாளத்தில் சொல்லலாம் அடிப்பொலிங்க. செம்மையாக இருக்குது பிரியாணி. வந்து வந்தால் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது வந்து உங்கள் நேம் ஜின்சன். ஸோ இவர் தான் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கைட் பண்ணார். ஸோ என்னென்னா இருக்குது, சாட்டர்டே சண்டே வந்து என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ வந்து தோப்பும்படியில் தான் இவர் வந்து இருக்கிறாரு. ஸோ வந்தால் மறக்காமல் சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் ஒரு என்ன சொன்னார்னா, இர்ஃபான் வந்து இங்கே வந்து சாப்பிட்டதா வந்து சொல்கிறாரு. லாஸ்ட் மந்த் வந்தார். ஆனால் வந்து வீடியோ ஒன்றும் வரல இர்ஃபான் வியூஸில், வந்து மேபி லேட்டராக வரும். சரி ஓகே பாய், ரொம்ப தேங்க்யூ வந்து தேங்க்யூ. ஓகே சி சேச்சா. ஸோ அவ்வளோதாங்க, வந்து சாப்பிட்டாச்சு. வந்து சூப்பராக இருக்குங்க. வந்து சாப்பாடு வந்து குறைய சொல்கிறதுக்கு இல்லை, வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கேரளா வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து எங்கெங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்கள்ட்ட வந்து 4-5 லொக்கேஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து
இந்த இடத்துல மட்டும் எர்ணாகுளத்தில் மட்டும் 3 பிரான்ச் இருக்குது. நான் தோப்பும்படிங்கிற பிரான்ச்சில் தான் வந்து சாப்பிட்டேன். அங்கே மட்டும் தான் மட்டன் கிடைக்கும். எல்லா பிரான்ச்லேயுமே வந்து சிக்கன் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டதுக்கு இதுதான் உங்களோட ஃபஸ்ட் பிரான்ச்சு. இப்போ வந்து ஆல் ஓவர் அது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். Until then, bye from Zia. Bye bye, take care, ciao.